Next I call lot number 8, Sai Dhanwant M, 3rd standard A1. Lot number 8, Sai Dhanwant M, 3rd standard A1. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே என்றான் லெனின். புத்தகம் இல்லாத என்னை பூட்டினால் 2 மணியை எழுந்துடுவேன் என்றார் வைரமுத்து. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பை இந்த கோடை விடுமுறையில் ஏற்படுத்தி கொடுத்த நூற்றாண்டு கடந்தோம். பகலிலும் இரவிலும் ஜோஜலிக்கும் நமது மாணிக்ஷால் பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என் பெயர் எம் சாய் தன்வந்த். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த கோடை விடுமுறையில் படித்த புத்தகத்தின் பெயர் ஹிட்லர். இந்த புத்தகத்தை எழுதியவர் பெயர் திருப்பா ராகவன் அவர்கள். திருப்பா ராகவன் அவர்களை சுருக்கமாக பாரா என்று அழைப்பார்கள். பாரா 1971ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெயர் பார்த்தசாரதி ரமாமணி ஆகும். இவரது தந்தை ஒரு ஆசிரியர் ஆவார். இவரை நான் தேர்ந்தெடுத்த முக்கிய காரணம், இவர் நம் மண்ணின் மைந்தன், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். பல்வேறு விருதுகளை வாங்கிய பாரா அவர்களின் குறிப்பிடத்தக்க விருது 2004ஆம் ஆண்டிற்கான பாரதிய பாஷா பரிஷத் விருது. பாரா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியவற்றுக்கான காரணம் என்னவென்றால், ஒரு சாதாரண சிப்பாயாக இராணுவத்தில் இருந்து ஒற்றனாக மாறி இந்த உலகையே ஆட்டி படித்த ஹிட்லரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாரா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். ஒரு தனி மனிதனால் உலகையே அச்சுறுத்த முடியும், உலக சரித்திரத்தையே புரட்டி போட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஹிட்லர் தான். இவர் சிறந்த இன்ஜினியர், நல்ல ஓவியர், பிறவி பேச்சாளர், பிறவி தலைவர், பிறவி சர்வ அதிகாரியும் கூட. ஒட்டுமொத்த ஜெர்மன் சாம்ராஜ்யத்தையும் தனது குட்டி மீசைக்குள் ஒளித்திருக்கும் திறன் அவரிடம் இருந்தது. 2ஆம் உலகப் போரை ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தவர் ஹிட்லர் தான். அத்தகைய அசுரான ஹிட்லரை பற்றி சொல்லுவதே புத்தகத்துடைய மைய கருத்தாகும். இன்னும் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், ஹிட்லரே புத்தகமாவார். ஹிட்லர் என்ற புத்தகத்தை படித்ததன் மூலமாக நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஆம், ஹிட்லர் சர்வாதிகாரி தான். ஆனால் அவரது கடின முயற்சியும் நம் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையும் இறுதி வரை போராட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் எப்படி அவரை இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக மாற்றியது என்பதே ஆகும். மேலும் அவருடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கைக்கும் சொந்தம். நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதையாகும். படித்து மறந்து கொண்டிருப்பதை விட மறந்து படித்து கொண்டிருப்பதே நல்லது. மறந்து விடாதீர்கள். இந்த கவிதை இவருடைய புத்தகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நல்ல புத்தகத்துக்கும் பொருந்தும் உண்மை. நீங்கள் நல்ல புத்தகத்தோடு செலவிடும் நேரமும் பயணமும் செலவுகள் அல்ல, உங்கள் வாழ்வின் முதலீடுகள். மறந்து விடாதீர்கள். புத்தகத்தை படிப்போம், அறிவை அள்ளுவோம். நன்றி, வணக்கம். என்னை நீ புரட்டி பார், உன் வாழ்க்கையே நான் புரட்டி போடுகிறேன் என்று கையில் கிடைத்த பெரிய ஆயுதம் புத்தகம் மட்டுமே என்று லெனினின் வாசகத்துடன் தொடங்கி ஹிட்லர் என்ற புத்தகத்தின் கருத்தை புதிதாக கூறி சென்ற சாய் தன்வந்திற்கு வாழ்த்துக்கள்.